பைண்ட் ஆக முடியாது. ஸோ பிளேட்லெட் வந்து எப்படி கொலாஜனோட பைண்ட் ஆகுனா த்ரூ வான் விலிபர்ட் ஃபேக்டர் மூலியமா பைண்ட் ஆகும். ஸோ பிளேட்லெட் வில் அட்டாச் டு கொலாஜன் via வான் விலிபர்ட் ஃபேக்டர். தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங் வில் ஹேப்பன், தட் இஸ் பிளேட்லெட் அட்கேஷன். ஸோ ஒன்ஸ் பிளேட்லெட் அட்கேஷன் ஆரம்பிச்சுன்னா இட் சேஞ்சஸ் டு ஷேப். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரவுண்ட் ஷேப். ஸோ அது வந்து என்ன ஷேப் மாறுதுன்னா இட் பிகம்ஸ் டிஸ்காய்ட் ஷேப். ஸோ டிஸ்க் ஷேப்ல வருது செகண்ட் திங். தென் பிளேட்லெட்டோட அடுத்த ரோல் வந்து என்னன்னா ரிலீசஸ் கிரானியூல்ஸ். அந்த கிரானியூல்ஸ்ல வந்து ரெண்டு இருக்கு மெயினானது. ஒன்று வந்து அடினோசின் டி பாஸ்பேட், இன்னொன்று வந்து த்ரோம்பாக்சின் A2. நம்மளுக்கு தெரியும் த்ரோம்பாக்சின் A2 ரோல் வந்து என்னன்னா ரெக்ரூட்மெண்ட் அண்ட் அக்ரிகேஷன் வேலையை பார்க்கும். அடினோசின் டி பாஸ்பேட்டோட ரோல் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஆன் இன்ஜூரி சைட். ஸோ பிளேட்லெட் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா கொலாஜனோட பைண்ட் ஆகுது த்ரூ வான் விலிபர்ட் ஃபேக்டர். தென் ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது ஃப்ரம் டிஸ்க் ஷேப். அதுக்கப்புறம் கிரானியூல்ஸ் பண்ணுது. தட் காசஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் அக்ரிகேஷன் தட் ரிசல்ட்ஸ் இன் பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷன். ஸோ இந்த இன்ஜூரி சைட்டை வந்து சீல் பண்ணுது, பிளேட்லெட் பிளக் ஃபார்ம் ஆகுது. அடுத்து வந்து இப்போ நான் சொன்னதோட இது ஸோ இதான் இன்ஜூரி சைட்டு. இந்த இன்ஜூரி சைட்ல எண்டோத்திலியம் இல்லை, அதனால வந்து வான் விலிபர்ட் ஃபேக்டர் இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்டு. ஸோ இப்போ வந்து பிளேட்லெட் வந்து அந்த வான் விலிபர்ட் ஃபேக்டரோட பைண்ட் ஆகுது. எது மூலியமானா பிளேட்லெட்ல வந்து ரெண்டு ரிசப்டார் இருக்கு. ஒன்று வந்து GP1B, இன்னொன்று வந்து GP2B3A. ஸோ இப்போ வந்து பிளேட்லெட் வந்து வான் விலிபர்ட் ஃபேக்டரோட எது மூலியமா அட்டாச் ஆகுனா 1B மூலியமா அட்டாச் ஆகுது. ஸோ ஒன்ஸ் இந்த அட்டாச்மெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகுது, நெக்ஸ்ட் அட்டாச்மெண்ட் ஆனோன்னு நான் சொன்னேன் இட் ரிலீசஸ் கிரானியூல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னேன். ஸோ அந்த கிரானியூல்ஸ் என்ன இருக்குன்னு சொன்னேன், ADP இருக்கு. ஸோ அந்த ADP வந்து என்ன பண்ண போகுதுன்னா பிளேட்லெட்ல வந்து கன்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ் பண்ணுது. அந்த கன்ஃபர்மேஷன் சேஞ்சஸ் வந்து மூலியமா என்ன ஆகுதுன்னா இந்த GP2B3A காம்ப்ளெக்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஒன்ஸ் இட் இஸ் ஆக்டிவேட்டட், இதான் வந்து ஆக்டிவேட்டட் ஆன இதுனா அது வந்து இப்போ ஃபைப்ரினோஜனோட சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் பிரைமரி பிளக். அப்படி பிளேட்லெட் வந்து அக்ரிகேஷன் காஸ் பண்ண போகுது. ஸோ இதுதான் த்ரீ திங்ஸ். ஸோ ஒன் இஸ் வான் விலிபர்ட் ஃபேக்டர் இஸ் நீடட் ஃபார் பிளக் ஃபார்மேஷன். செகண்ட் இஸ் GP1B is needed and GP2B3A is needed. ஸோ வந்து இது ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து அட்கேஷனுக்கு என்ன தேவை, இன்னொன்று வந்து அக்ரிகேஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்கேஷன், இது அட்டாச் ஆருக்கு என்ன தேவைன்னா வான் விலிபர்ட் ஃபேக்டர் தேவை, இன்னொன்று வந்து GP1B தேவை. ஸோ இதில் ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா தட் ரிசல்ட்ஸ் இன் பிளேட்லெட் ஃபங்க்ஷனல் டிசார்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வான் விலிபர்ட் ஃபேக்டர் டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா இட் ரிசல்ட்ஸ் இன் வான் விலிபர்ட் டிசீஸ். அதனால பிளேட்லெட் வந்து அட்கேஷன் ஆக முடியாது. ஸோ பிரைமரி பிளக் டிஃபெக்ட் வந்து வந்துடும். இதே வந்து பெர்னார்ட் ஷோலியர்ஸ்ல வந்து என்ன நடக்குன்னா GP1B வந்து டிஃபெக்டிவா இருக்கு. அதனால வந்து இது திரும்பி வந்து அட்கேஷன் இந்த வான் விலிபர்ட் ஃபேக்டரோட அட்டாச் ஆக முடியாது. அட்டாச் ஆகல அப்படின்னா பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷன்ல ப்ராப்ளம் வந்துடும். ஸோ திஸ் டூ ரிசல்ட்ஸ் இன் அட்கேஷன் டிஃபெக்ட். வேரஸ் GP2B3A காம்ப்ளெக்ஸ்ல வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு, டிஃபெக்டிவா இருந்துச்சு அப்படின்னா தட் ரிசல்ட்ஸ் இன் கிளான்ஜிமன்ஸ் த்ரோம்பஸ்தீனியா. ஸோ திஸ் ஆல் ரிசல்ட்ஸ் இன் பிளேட்லெட் பிளக் டிசார்டர்ஸ். இதுல என்ன இதுனா பிளேட்லெட் கவுண்ட் வந்து நார்மலா இருக்கும், ஆனா வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷனல் டிஃபெக்ட். பிளேட்லெட்டோட ஃபங்க்ஷனல்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு. இட் இஸ் அ ஃபங்க்ஷனல் டிஃபெக்ட். ஸோ சம்மரி, இது இப்போ பிளேட்லெட்டோட ரோல் இன் நார்மல் ஹீமோஸ்டாசிஸ் பார்த்தாச்சு. ஸோ நார்மலாக இன் ஹீமோஸ்டாசிஸ் பிளேட்லெட் வந்து பிரைமரி பிளக் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் மெயின் இதே வந்து எண்டோத்திலியல் இன்ஜுரி தான். ஸோ எண்டோத்திலியல் இன்ஜுரி ஆன உடனே என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் வந்து கெட்டிங் எக்ஸ்போஸ்டு. ஸோ இப்போ வந்து பிளேட்லெட் வந்து ECM கூட எப்படி பைண்ட் ஆகுன்னு பார்த்தோம்னா GP1B via வான் விலிபர்ட் ஃபேக்டர் மூலிமா வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் கூட பைண்ட் ஆகும் பிளேட்லெட். ஸோ ஒன்ஸ் அது அட்கேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா பிளேட்லெட் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ ஆக்டிவேட் ஆகும்போது கிரானியூல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த கிரானியூல்ஸ்ல வந்து ADP இருக்கு, அடினோசின் டி பாஸ்பேட் இருக்கு. இந்த அடினோசின் டி பாஸ்பேட் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆக்டிவேஷன் ஆஃப் GP2B3A ரிசப்டார்ஸை ஆக்டிவேட் பண்ணும். ஒன்ஸ் GP2B3A ரிசப்டார்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆன உடனே இட் ஃபார்ம்ஸ் கிராஸ் லிங்க் வித் ஃபைப்ரினோஜனோட சேர்ந்து இட் காசஸ் பிளேட்லெட் அக்ரிகேஷன். ஸோ இது ஆல் ரிசல்ட்ஸ் இன் இப்போ இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா பிளேட்லெட் பிளக் வந்து ஃபார்ம் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இதான் வந்து பிரைமரி ஹீமோஸ்டாசிஸ் விச் இஸ் அச்சீவ்ட் பை பிளேட்லெட். ஸோ இங்கேயே வந்து இப்போ அந்த பிரைமரி ஹீமோஸ்டாட்டிக் பாத்வேல வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம், தட் இஸ் பிளேட்லெட் பிளக்ல
என்னென்ன டிசார்டர்ஸ் வரலாம்னு பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் பிளேட்லெட் அட்கேஷன்ல பிரச்சனை. ஸோ பிளேட்லெட் அட்கேஷன்ல பிரச்சனைனா தட் இஸ் வான் வில்லிபர்ட் ஃபேக்டர் டிஃபெக்டா இருக்கலாம், இன்னொன்று வந்து பெர்னார்ட் ஷோலியஸ் டிஃபெக்டா இருக்கலாம். ஸோ இதான் வந்து பிளேட்லெட் அட்கேஷனல் டிஃபெக்ட், தட் இஸ் வான் வில்லிபர்ட் டிசீஸ் அண்ட் பெர்னார்ட் ஷோலியஸ் சிண்ட்ரோம். நெக்ஸ்ட் வந்து டிஃபெக்ட் ஆஃப் பிளேட்லெட் அக்ரிகேஷன். ஸோ பிளேட்லெட் அக்ரிகேஷனா அது வந்து கிளென்சிமஸ் த்ரோம்போஸ்தீனியா இருக்கலாம், இல்லாட்டி ஏ ஃபைப்ரினோஜீனியா இருக்கலாம். ஸோ இது எப்படின்னா, ஸோ அக்ரிகேஷன் வந்து எதுனா இந்த இது ரெண்டு சேர்ந்து அக்ரிகேட் பண்ணுது. ஸோ தட் இஸ் GP2B3A காம்ப்ளெக்ஸ் தேவை, நெக்ஸ்ட் ஃபைப்ரினோஜன் தேவை. இந்த ரெண்டு இருந்தால் தான் வந்து பிளேட்லெட் அக்ரிகேஷன் நடக்கும். ஸோ இந்த டிஃபெக்டிவ் இருந்துச்சுன்னா அது கிளென்சிமஸ் த்ரோம்போஸ்தீனியா. ஃபைப்ரினோஜன் தட் இஸ் ஏ ஃபைப்ரினோஜன் இருந்துச்சுன்னா பிளேட்லெட் அக்ரிகேஷன் நடக்காது. ஸோ இந்த ரெண்டு வந்து அக்ரிகேஷன் டிஃபெக்ட். அடுத்து வந்து டிஃபெக்ட் ஆஃப் பிளேட்லெட் செக்ரீஷன். ஸோ தட் இஸ் ஏடிபி அண்ட் கிரானியூல்ஸ் வந்து செக்ரீட் ஆகல டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா ஏடிபி த்ரோம்பாக்சின் A2 வந்து ரிலீஸ் ஆகாது. அது ரிலீஸ் ஆகலைன்னா கன்ஃபர்மேஷன் சேஞ்சஸ் இருக்காது, பிளேட்லெட் அக்ரிகேஷன் நடக்காது. அதனால வந்து பிளேட்லெட் பிளக் வந்து ஃபார்மேஷன்ல ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அது எது மூலியமா வரலாம்னா decreased cyclooxygenase activity so that thromboxane A2 will not be formed. That is drug induced. ஆஸ்பிரினால இருக்கலாம், NSAIDs இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து கிரானியூல் ஸ்டோரேஜ் பூல் டிஃபெக்ட். ஸோ கிரானியூல்ஸ்ல வந்து டிஃபெக்ட் இருக்கலாம், தட் இஸ் இன்ஹெரிட்டட் அண்ட் அக்வயர்டா இருக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஸ்பெசிஃபிக் இன்ஹெரிட்டட் செக்ரீட்டரி டிஃபெக்ட்ஸ், தென் நான் ஸ்பெசிஃபிக் ட்ரக் எஃபெக்ட்ஸ், யூரிமியா அண்ட் பிளேட்லெட் கோட்டிங். லாஸ்டா வந்து டிஃபெக்ட் ஆஃப் பிளேட்லெட் கோயகுலண்ட் ஆக்டிவிட்டி வந்து ஸ்காட் சிண்ட்ரோம். ஸோ இதான் வந்து பிளேட்லெட்டோட ரோலு. ஸோ பிளேட்லெட் பிளக்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இஸ் தேர்டு இன் நார்மல் ஹீமோஸ்டாசிஸ் வந்து செகண்டரி ஹீமோஸ்டாசிஸ், தட் இஸ் டெபாசிஷன் ஆஃப் ஃபைப்ரின் ஓவர் நார்மலி ஃபார்ம்டு பிளேட்லெட் பிளக். ஸோ அது இப்போ ரோல் ஆஃப் இது பார்க்குறோம், கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன கோயகுலேஷன் கேஸ்கேட்ல வந்து என்னென்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோயகுலேஷன் கேஸ்கேட் வந்து என்ன பண்ணுது? கோயகுலேஷன் கேஸ்கேட்னா நத்திங் பட் சீரீஸ் ஆஃப் ஆம்பிளிஃபையிங் என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ். தட் இது வந்து ரியாக்ஷன் தட் ஃபைனலாக கோயகுலேஷன் கேஸ்கேடோட ஃபைனலாக நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஃபைப்ரின் வந்து டெபாசிட் ஆகணும். இன்சால்யூபிள் ஃபைப்ரின் வந்து போய் அந்த பிரைமரி பிளேட்லெட் பிளக் மேலே டெபாசிட் ஆகி ஒரு கிளாட் ஃபார்மேஷன் வரணும். அதுதான் வந்து கோயகுலேஷன் கேஸ்கேடோட ரோல். ஸோ இப்போ கோயகுலேஷன் பாத்வே பற்றி பார்க்குறோம். ஸோ கோயகுலேஷன் பாத்வே வந்து ரெண்டு இருக்கு. இது வந்து லெபார்டரியில், தட் இஸ் இன் விட்ரோ, இது வந்து இன் வைவோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேப்ல பார்க்குறோம் இன் விட்ரோ. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இது, ஏன்னா இது வச்சு தான் நம்ம வந்து பிடி ஏபிடிடி வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ரெண்டு பாத்வே இருக்கு லேப்ல, தட் இஸ் இன்ட்ரென்சிக் பாத்வே அண்ட் எக்ஸ்டென்சிக் பாத்வே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரென்சிக் பாத்வே. இன்ட்ரென்சிக் பாத்வே வந்து எது குறிக்குன்னா திஸ் இஸ் ஏபிடிடி குறிக்குது, எக்ஸ்டென்சிக் பாத்வே வந்து பிடி குறிக்குது. ஸோ இன்ட்ரென்சிக் பாத்வேனா நம்ம ஏபிடிடி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஏபிடிடியில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கொடுக்குற சாம்பிள் சீரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை ஆட் பண்ணுறாங்க, தட் இஸ் கிளாஸ் பீட்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இது ஆட் பண்ணோன்னே இது என்ன பண்ணுன்னா ஃபேக்டர் 12 வந்து 12A ஆக்டிவேட்டடாக மாற்றுது. ஸோ ஒன்ஸ் 12A வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா இந்த கோயகுலேஷன் கேஸ்கேட் பாத்வே வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 12A ஆகுது. ஒன்ஸ் ஆக்டிவேட்டட் 12A வந்து என்ன பண்ணுதுன்னா 11A மாற்றுது. 11A வந்து 9A மாற்றுது. ஸோ இது வரைக்கும் வந்துச்சு. இப்போ 9A இன் த பிரசன்ஸ் ஆஃப் 8A. 8A வந்து இப்போ என்ன ஆக்ட் ஆகுதுன்னா கோஃபேக்டராக ஆக்ட் ஆகுது. ஸோ 9A in presence of 8A, which is cofactor, converts 10 to 10A. So, இப்போ 10A with the help of 5A. So, 5A is a cofactor. Now converts factor 2, that is prothrombina வந்து thrombina மாத்துது. thrombin வந்து fibrinogen வந்து fibrin clot சேஞ்ச் பண்ணுது. ஸோ இதான் வந்து இன்ட்ரென்சிக் பாத்வே. எக்ஸ்டென்சிக் பாத்வே வந்து பிடி. It is mainly depend on tissue factor. இப்போ டிஷ்யூ ஃபேக்டர் வந்து என்ன பண்ணுன்னா 7A ஆக்டிவேட்டடாக மாற்றுது. இந்த 7A அலாங் வித் டிஷ்யூ ஃபேக்டர். ஸோ இந்த டிஷ்யூ ஃபேக்டர் வந்து இங்கே கோஃபேக்டராக இருக்குது. இது வந்து இப்போ என்ன பண்ண போகுதுன்னா கன்வெர்ட்ஸ் 10 to 10A. 10A with the help of 5A is converting prothrombin to thrombin. ஸோ இதான் வந்து இது இன்ட்ரென்சிக் பாத்வே, எக்ஸ்டென்சிக். ஸோ இப்போ ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இன்ட்ரென்சிக் பாத்வேயோட ஸ்டெப்ஸ் வந்து எதாவது இன்வால்வ் ஆகுனா ஹீமோஃபிலியா டிசீஸை காஸ் பண்ணுறது எல்லாமே இன்ட்ரென்சிக் பாத்வேல வருது. தட் இஸ் 8, 9,
11 அண்ட் 12. ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் பாத்வேல வரக்கூடிய ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டென்சிக் பாத்வே எப்படி நான் வச்சுக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிடினா ஸ்போர்ட்ஸ், நம்ம பிடி பீரியட்னா ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் பீரியட் தானே. ஸோ ஸ்போர்ட்ஸ்னா 7, தோனி 7, அது மாதிரி பின்னாடி சொல்கிறேன். ஸோ 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபேக்டர் 7 மட்டும் எக்ஸ்டென்சிக் பாத்வே வரும். இதில் வந்து 8, 9, 11, 12 இது வந்து இன்ட்ரென்சிக் பாத்வே வரும். ஸோ காமன் டு போத் பாத்வேஸ் வந்து எதுனா 2, 5 ஆர் 10. தட் இஸ் ஃபேக்டர் 2, ஃபேக்டர் 5, ஃபேக்டர் 10. ஸோ இது வந்து காமனாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து ஃபைப்ரின் கிளாட் ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து லேப்ல நடக்கிறது கூடிய சேஞ்சஸ். இப்போ வந்து நம்ம பாடியில் இன்வைவோவா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இதுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு வெசல் இன்ஜுரி ஆகுது அப்படின்னா எண்டோத்திலியம் போயிடும். அதுக்கு கீழே இருக்க டிஷ்யூ ஃபேக்டர்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடும். ஸோ டிஷ்யூ ஃபேக்டர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணுதுன்னா 7 வந்து ஆக்டிவேட்டட் 7 மாற்றுது. ஸோ இப்போ வந்து இது வந்து 7A ஆக்டிவேட்டட் ஃபார்முக்கு மாற்றுது. ஸோ டிஷ்யூ ஃபேக்டர் அலாங் வித் 7A இதான் டிஷ்யூ ஃபேக்டர் காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா 2 ஸ்டெப் இருக்கு. ஒன்று டைரக்டா 10 வந்து ஆக்டிவேட்டட் 10A மாற்றும், இல்லாட்டி 9 வந்து 9A மாற்றும். ஸோ 9A வந்துச்சுன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் 8A தட் இஸ் கோஃபேக்டர் வந்து 10A மாற்றும். ஸோ அட் லாஸ்ட் வந்து 10A with the help of 5A will convert to factor 2 that is prothrombin to thrombin, activated thrombin. ஸோ thrombin ஃபைனலாக ஃபைப்ரினா மாற்றும். அது வந்து இன்சால்யூபிள் கிளாட் ஃபார்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆனால் இந்த ஆக்டிவேட்டட் இந்த ப்ராசஸ் டைரக்ட்லி ஆக்டிவேட்டிங் 10 வந்து பார்த்தீங்கன்னா இது வீக்கு, இந்த இதுதான் வந்து ஸ்ட்ராங். ஸோ இப்போ என்னன்னா இந்த த்ரோம்பின் இருக்குல்ல 2A அது வந்து ஃபைப்ரின் மட்டும் மாத்துறது இல்லை. இட் ஆல்சோ ஸ்டிமுலேட்ஸ் கன்வர்ஷன் ஆஃப் 11 to 11A and 11A once activated will convert 9 to 9A. ஸோ இந்த ப்ராசஸையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி it amplifies the process. Thrombin வந்து it amplifies the process and results in increased fibrin deposition. ஸோ இதான் நான் சொன்னேன். பிளேட்லெட்டோட 2 ரோல் பார்த்தோம். ஒன்று வந்து பிளேட்லெட்டோட ரோல் வந்து பிரைமரி blood formation. இன்னொன்று வந்து it provides phospholipid surface. It provides phospholipid surface for coagulation pathway. ஸோ இதான் வந்து phospholipid surface, இந்த ப்ளூ கலரு. ஸோ இதில் வந்து கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதனால கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்டெப் 1லேருந்து போகுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இதில் வந்து டிஷ்யூ ஃபேக்டர் வந்து இதுதான் டிஷ்யூ ஃபேக்டர் that is getting exposed. Green color இருக்கு tissue factors that is getting exposed. Tissue factor along with cofactor that is 7A will convert inactive 10 to active 10A மாத்துது. இந்த கால்சியம் எதுக்கு தேவை அப்படின்னா, இந்த ப்ராசஸ்ல கால்சியம் தான் வந்து இந்த கிளாட்டிங் ஃபேக்டர் இந்த கேஸ்கேடை வந்து ப்ராப்பரா பாஸ்போலிபிட்ல வந்து பைண்ட் பண்ணி வைக்கும். இல்லைன்னா அந்த ப்ராப்பராக இந்த கேஸ்கேட் வந்து ரன் ஆகாது. ஸோ இப்போ வந்து 10A கன்வெர்ட் ஆகுது. ஸோ 10A இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் 5A, திஸ் இஸ் கோஃபேக்டர் 5A will convert prothrombin to thrombin 2A. So this is taking place in phospholipid surface of coagulation of platelet. ஸோ இதுதான் வந்து நெட் ரிசல்ட் வந்து என்னன்னா tissue factors is getting exposed. Phospholipid வந்து complex expression on platelets. Phospholipids is getting exposed on platelet. ஸோ அதிலிருந்து clotting pathway activate ஆகி thrombin activation ஆகுது. thrombinலேருந்து fibrin formation நடக்குது. ஸோ net result வந்து fibrin, this blue color is getting deposited on the platelet and result in secondary hemostasis. ஸோ இதான் தேர்டு இது. இப்போ ஃபேக்டர்ஸ் தட் லிமிட் கோயகுலேஷன். ஸோ இது வந்து கிளாட்டிங் நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ கோயகுலேஷன் வந்து கரெக்டாக இந்த இன்ஜுரி சைட்ல மட்டும் லிமிட் பண்ணுறது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் டைலூஷனா என்னன்னா பிளட் ஃப்ளோயிங் பாஸ்ட் த சைட் ஆஃப் த இன்ஜுரி வில் பிளட் வந்து அந்த இன்ஜுரி சைட்டை தாண்டி ஃப்ளோ பண்ணுற பிளட்டு வில் வாஷ் அவுட் த ஆக்டிவேட்டட் கோயகுலேஷன் ஃபேக்டர் தட் இஸ் ரிமூவ் விச் ஆர் ரேபிட்லி ரிமூவ்ட் பை த லிவர்.
நெக்ஸ்ட் இப்போ தேர்டு இது பார்த்தோம். நார்மல் ஹீமோஸ்டாசிஸ்ல வந்து 3 இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. ஒன்று வந்து பிளேட்லெட், செகண்ட் வந்து கோயாகுலேஷன் பாத்வே, தேர்ட் இஸ் எண்டோத்திலியம். ஸோ எண்டோத்திலியமோட ரோல் என்னன்னு பார்த்தோம்னா, எண்டோத்திலியம் தான் மெயின் பேலன்ஸ் பிட்வீன் ஆன்டி கோயாகுலண்ட் அண்ட் ப்ரோ கோயாகுலண்ட். அதுதான் வந்து டிட்டர்மைன்ஸ் வெதர் கிளாட் ஃபார்மேஷன் நடக்கணுமா, இல்லை டிசல்யூஷன் ஆகணுமா, இல்லை கிளாட் ஃபார்மேஷன் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகணுமாங்கிறத டிசைட் பண்ணுறது எண்டோத்திலியம் தான். ஸோ இப்போ எண்டோத்திலியத்தோட கோயாகுலண்ட் எஃபெக்ட் பார்த்தோம். ஏன்னா ஒன்ஸ் எண்டோத்திலியம் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா நம்ம பார்த்ததெல்லாம் நடக்கும், பிளேட்லெட் ஃபார்மேஷன், கிளாட் ஃபார்மேஷன் எல்லாம் நடக்குது. இப்போ ஆன்டி கோயாகுலண்ட் எஃபெக்ட் ஆஃப் எண்டோத்திலியத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஆன்டி த்ரோம்பட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எண்டோத்திலியம். ஸோ இது வந்து எப்படின்னா 2 விதமாக நடக்குது. ஒன்று வந்து எண்டோத்திலியம் வில் காசஸ் பிளேட்லெட் இன்ஹிபிட்டரி எஃபெக்ட். எப்படி எண்டோத்திலியம் பிளேட்லெட் இன்ஹிபிஷன் காஸ் பண்ணுதுன்னா, இப்போ நார்மலாக வந்து இன்ஜூர் ஆன சைட்ல தான் என்ன ஆகுது, வான் வில்லிபர்ட் ஃபேக்டர் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. இப்போ எண்டோத்திலியம் வந்து இன்டாக்டா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பேரியர் மாதிரி பிளேட்லெட்டையும் வான் வில்லிபர்ட் ஃபேக்டர் அண்ட் கொலாஜனையும் செப்பரேட் பண்ணுது. அதனால வந்து பிளேட்லெட் அக்ரிகேஷன் எல்லாம் நடக்காது. அது ஒரு இது. செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, எண்டோத்திலியம் ஆல்சோ ரிலீசஸ் ப்ரோஸ்டாசைக்ளின் அண்ட் நைட்ரிக் ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுது அண்ட் அடினோசின் டிபாஸ்பேட்டேஸ் ரிலீஸ் பண்ணுது. நைட்ரிக் ஆக்சைடு நம்மளுக்கு தெரியும் வேசோ டைலேஷன், ப்ரோஸ்டாசைக்ளினையும் வேசோ டைலேஷன். அடினோசின் டிபாஸ்பேட் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த ஏடிபி செக்ரீட் பண்ணுச்சு, பிளேட்லெட் கிரானியூல்ஸ் வந்து ஏடிபி செக்ரீட் பண்ணுச்சுல, அதை வந்து இன்ஹிபிட் பண்ணிடும். ஸோ இது மூலிமா பிளேட்லெட் மூலம் இன்ஹிபிஷன் எஃபெக்ட் காஸ் பண்ணும் எண்டோத்திலியம். செகண்ட் வந்து ஆன்டி கோயாகுலண்ட் எஃபெக்ட் ஆஃப் எண்டோத்திலியம். எண்டோத்திலியம் வந்து ஆல்சோ எக்ஸ்பிரஸஸ் த்ரோம்போமாடிலின் எக்ஸ்பிரஸ் பண்ண, ஆல்சோ எண்டோத்திலியல் புரோட்டீன் சி ரிசப்டார்ஸ் இருக்கு, ஹெப்பரின் லைக் மாலிகுல் எக்ஸ்பிரஸ் பண்ண, டிஷ்யூ ஃபேக்டர் பாத்வே இன்ஹிபிட்டர்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இதான் வந்து நார்மல் இன்டாக்ட் எபிதிலியல் செல்லு. ஸோ இன்டாக்ட் எபிதிலியல் செல்ல என்ன இருக்குன்னா, த்ரோம்போமாடிலின் இருக்கு, அப்புறம் எண்டோத்திலியல் புரோட்டீன் சி ரிசப்டார்ஸ் இருக்கு. ஸோ இப்போ த்ரோம்போமாடிலின், எண்டோத்திலியல் புரோட்டீன் சி ரிசப்டார்ஸ் இருக்கு. ஒன்ஸ் கோயாகுலேஷன் பாத்வே இஸ் ஆக்டிவேட்டட், thrombin will be formed. So thrombomodulin binds to thrombin. இந்த காம்ப்ளெக்ஸ் இப்போ த்ரோம்போமாடிலின், thrombin அண்ட் எண்டோத்திலியல் புரோட்டீன் சி ரிசப்டாரோட புரோட்டீன் சி வந்து பைண்ட் ஆகுது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, புரோட்டீன் சியை வந்து ஆக்டிவேட்டட் புரோட்டீன் சியா மாற்றுது. ஒன்ஸ் புரோட்டீன் சி இஸ் கெட்டிங் ஆக்டிவேட்டட், புரோட்டீன் சி நீட்ஸ் கோஃபேக்டர், புரோட்டீன் எஸ் வந்து தேவை கோஃபேக்டரா. ஸோ புரோட்டீன் சி அலாங் வித் ஃப்ரீ புரோட்டீன் எஸ் will inactivates factor 5A and 8A வந்து inactivated ஃபார்முக்கா மாத்திடும். So once it gets inactivated, the coagulation pathway வந்து ஸ்டாப் ஆயிடும். That results in anticoagulation effect. ஸோ எல்லா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாவோட ஆன்டி த்ரோம்போசிஸ் வந்து எப்படின்னு பார்க்குறோம். ஸோ இன்ஹிபிட்ஸ் த்ரோம்போசிஸ் எதெல்லாம் இன்ஹிபிட் த்ரோம்போசிஸ்னா, ஃபர்ஸ்ட் வந்து எண்டோத்திலியம் ப்ரொடியூசஸ் ஹெப்பரின் லைக் மாலிகுல். ஸோ இதுதான் வந்து ஹெப்பரின் லைக் மாலிகுல். இந்த ஹெப்பரின் லைக் மாலிகுல் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஆன்டி த்ரோம்பின் 3ஓட பைண்ட் ஆகுது. ஆன்டி த்ரோம்பின் 3ஓட பைண்ட் ஆகி இது வந்து த்ரோம்பினோட பைண்ட் ஆகிட்டு இட் இன்ஆக்டிவேட்ஸ் த்ரோம்பின். தட் இஸ் ஒன் ப்ராசஸ், ஹெப்பரின் லைக் மாலிகுல். செகண்ட் இஸ் டிஷ்யூ ஃபேக்டர் பாத்வே இன்ஹிபிட்டர். டிஷ்யூ ஃபேக்டர் பாத்வேனா என்னன்னா, டிஷ்யூ ஃபேக்டர் பிளஸ் ஃபேக்டர் 7 ஆக்டிவேட்டர் 7 வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. அதுதான் வந்து இன்வைவாவா மேஜர் ரோல் பண்ணுச்சு கிளாட்டிங் பாத்வேக்கு. ஸோ இப்போ இந்த டிஷ்யூ ஃபேக்டர் பாத்வே இன்ஹிபிட்டர் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த காம்ப்ளெக்ஸை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணிடுது. அதனால வந்து ஆக்டிவேஷன் ஆஃப் 10 இதெல்லாம் நடக்காது. நெக்ஸ்ட் த்ரோம்போமாடிலின். இப்போதான் நம்ம சொன்னோம், த்ரோம்போமாடிலின் அலாங் வித் த்ரோம்பின் வந்து என்ன பண்ணுன்னா, புரோட்டீன் சியை வந்து ஆக்டிவ் புரோட்டீன் சியா மாத்துது. ஆக்டிவேட்டர் ஆன புரோட்டீன் சி எஸ்ஸோட சேர்ந்து இன்ஆக்டிவேட்ஸ் ஃபேக்டர் 5A அண்ட் ஃபேக்டர் 8A இன்ஆக்டிவேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து எண்டோத்திலியல் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ப்ரோஸ்டாகிளாண்டின் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு, நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அண்ட் அடினோசின் டிபாஸ்பேட் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. இதெல்லாம் வந்து பிளேட்லெட்டில் வந்து இன்ஹிபிஷன் எஃபெக்ட் காஸ் பண்ணுது. அது போக எண்டோத்திலியல் ஆல்சோ ப்ரொடியூசஸ் டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் தட் வில் காஸ் ஆக்டிவேட்ஸ் பிரைமோலைசிஸ் காஸ் பண்ணும். ஸோ இந்த மூலிமா வந்து ஹேஸ் ஆன்டி கோயாகுலேஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் ரிலீஸ் ஆகுது. அந்த டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் வந்து பிளாஸ்மினோஜனை வந்து பிளாஸ்மினா மாற்றுது. இந்த பிளாஸ்மின் வந்து என்ன பண்ணுதுன்னா, பிரேக் டவுன்ஸ் ஃபைப்ரினை பிரேக் டவுன் பண்ணி ஃபைப்ரின் டீக்ரேடேஷன் ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணுது. இந்த ஃபைப்ரின் அந்த பிரேக் டவுன் ஸ்டெப் வந்து இதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஃபைப்ரினோஜன். ஸோ ஃபைப்ரினோஜன் இஸ் அ ட்ரைநோடுலர் ஸ்ட்ரக்சர். இட் ஹாஸ் 2 D domains and ஒரு E domain இருக்கு.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் த்ரோம்பினோட ரோல் என்ன பார்த்தீங்கன்னா, த்ரோம்பின் வில் காஸ் ஃபைப்ரின் அசம்பிளி காஸ் பண்ணும். ஸோ ஃபைப்ரின் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கும். இது ஒரு ஃபைப்ரின், ஸோ இது ஒரு ஃபைப்ரின். ஸோ ஃபைப்ரின் வந்து அசம்பிளி பண்ணுது. அடுத்து வந்து ஃபேக்டர் 13 கிளாட் ஸ்டெபிலைசிங் ஃபேக்டர். ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா, இட் ஃபார்ம்ஸ் நான் கோவேலண்ட் பாண்ட். ஸோ இந்த இதில் வந்து நான் கோவேலண்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ நான் கோவேலண்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவேட்டட் இன்சால்யூபிள் ஃபைப்ரின். ஸோ இப்போ வந்து டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் வந்து என்ன பண்ணணும்னா, பிளாஸ்மினை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். இந்த பிளாஸ்மின் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, இட் காசஸ் கிளாட் லைசிஸ். ஸோ கிளாட் லைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நான் டிஸ்கிரீட் சேமாக இருக்காது. ஸோ இது மாதிரி இந்த ஒரு சைக்கிள் பிரேக் பண்ணி விடும். இது மாதிரி நான் டிஸ்கிரீட்டாக பிரேக் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்மீடியட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குன்னா, இந்த பிளாஸ்மினோட ஆக்ஷனால இன்டர்மீடியட் ப்ரொடியூசஸ் ஃபைப்ரின் டீக்ரேடேஷன் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். அப்புறம் ஃபைனலாக வந்து என்ன ஃபார்ம் பண்ணுன்னா, ஃபர்தர் லைசிஸ் வில் லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் இந்த டபுள் டி டொமைன் வித் நான் கோவலன்ட் பாண்ட் இஸ் நோன் அஸ் டி டைமர் ஃபார்ம் பண்ண இது இருக்கு. ஸோ ஃபைப்ரின் டீக்ரேடேஷன் ப்ராடக்ட் இஸ் இன்டர்மீடியட், டி டைமர் இஸ் அ ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ டி டைமர் வச்சு நம்ம த்ரோம்போசிஸ் பார்க்குறோம். இட் இஸ் அ மோஸ்ட் சென்சிட்டிவ் most specific test for thrombosis. ஸோ இப்போ ஃபைனலாக சம்ரைஸ் பண்ணுறேன். இந்த வாட் இஸ் த ரோல் ஆஃப் கோயாகுலேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கோயாகுலேஷன் வந்து என்ன பண்ணுது, இட் இஸ் a சீக்வன்ஸ் ஆஃப் என்சைமேட்டிக் கன்வர்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்குன்னா, இந்த டிஷ்யூ ஃபேக்டர் எக்ஸ்போஸ் ஆகிறதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டர். இந்த டிஷ்யூ ஃபேக்டர் இஸ் அ இனிஷியேட்டர். ஒன்ஸ் a tissue factor is getting exposed, it will activate factor 7, and finally the coagulation pathway starts. Thrombin will convert fibrinogen into insoluble fibrin. The insoluble fibrin வந்து என்ன ஆகுதுன்னா, it gets deposited on already formed platelet plug. So it forms definitive hemostatic plug. So இதை வந்து plug form ஆகுது. So coagulation is normally restricted to the site of vascular injury. இந்த வாஸ்குலர் இன்ஜுரியில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் ஆன்டித்ரோம்பின் 3, ஹெப்பரின் லைக் மாலிகூல்ஸ், த்ரோம்போமாடலின் அண்ட் த்ரோம்போமாடலின் புரோட்டீன் சி பாத்வே அண்ட் ஆக்டிவேஷன் ஆஃப் ஃபைப்ரோலைட்டிக் பாத்வே, தட் இஸ் பிளாஸ்மின், டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாம் இதுதான் கன்சல்டேஷன் இது. ஸோ வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் the role of platelet, that is platelet plug formation பார்த்தாச்சு. அதில் ப்ராப்ளம்னா பிளேட்லெட் என்னென்ன டிசார்டர்ஸ் வரும்னு பார்த்தாச்சு. இப்போ கோயாகுலேஷனில் நார்மலாக கோயாகுலேஷன் எப்படி நடக்குது, எது ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வில் கோ அண்ட் சி அபவுட் த்ரோம்போசிஸ். ஸோ த்ரோம்போசிஸ் கிளாட் ஃபார்மேஷன் வந்து இட்ஸ் த்ரோம்போசிஸ் டியூ டு Virchow's triad. Already we know Virchow's triad. It is 3 things. That is, one is endothelial injury, second is abnormal blood flow, and third is hypercoagulability. ஸோ எண்டோத்திலியல் இன்ஜுரி இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி எண்டோத்திலியல் இன்ஜுரி ஆச்சு, கிளாட் ஃபார்மேஷன் ஆச்சுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அப்நார்மல் பிளட் ஃப்ளோ, எப்படி அப்நார்மல் பிளட் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு த்ரோம்போசிஸ் காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்நார்மல் பிளட் ஃப்ளோ, ஸோ டர்புலன்ஸ், நார்மல் ஃப்ளோ வந்து இட்ஸ் அ லேமினார் ஃப்ளோ. இப்போ டர்புலன்ஸ் இன் பிளட் ஃப்ளோ will lead to arterial and cardiac thrombosis காஸ் பண்ணும். ஸோ எப்படி வந்து turbulent blood flow இது பண்ணுனா, ஸோ turbulent blood flow will result in stasis. One thing is it result in stasis and it forms local packets. ஸோ local pooling of blood இது மாதிரி இருக்கு, local packets இருக்கு. அதுக்கப்புறம் it also causes endothelial injury and dysfunction மூலியமா இது காஸ் பண்ணும். இப்போ வீனஸ் த்ரோம்போசிஸ்க்கு ஒரு முக்கியமான மேஜர் ஃபேக்டர் வந்து, வீனஸ் த்ரோம்போசிஸோட முக்கியமான ஃபேக்டர் வந்து ஸ்டாசிஸ் தான். அதான் வந்து மெயின் ரோல் இன் த்ரோம்போசிஸ் ஃபார்மேஷன். ஸோ இப்போ வந்து ஸ்டாசிஸ் அண்ட் டர்புலன்ஸ் கேப் ஃபாலோயிங் எஃபெக்ட் என்னன்னா, ஸோ இந்த ஸ்டாசிஸ்னால என்னன்னா எண்டோத்தீலியலில் வந்து ஆக்டிவேட் பண்ண வச்சிடும். அதனால வந்து எண்டோத்தீலியம் பிகம்ஸ் ப்ரோகோயாகுலன்ட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் இப்போ நார்மலாக வந்து இதான் வந்து பிளட் இதுனா செல்ஸ் எல்லாம் வந்து சென்ட்ரலாக தான் போயிட்டு இருக்கும். இதான் எண்டோத்தீலியம். நார்மலாக செல்ஸ் வந்து சென்ட்ரல் இருக்கு. இந்த செல்ஸையும் இதையும் செப்பரேட் பண்ணது வந்து பிளாஸ்மா வந்து செப்பரேட் பண்ணியிருக்கு ரெண்டு பெரிஃபெரியிலையும். ஸோ இப்போ அந்த டர்புலன்ஸ் ஸ்டாசிஸ் ஃப்ளோனால என்ன ஆகுனா, இந்த பிளேட்லெட் லியூகோசைட்ஸ் எல்லாம் வந்து இந்த எண்டோத்திலியத்தோட கான்டாக்ட் வர ஆரம்பிக்கும். ஒன்ஸ் it becomes contacted, it will activate endothelium. Second is
இப்போ நம்ம பார்த்தோம் விச் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் கோயாகுலேஷன் என்ன பார்த்தோம்னா சிம்பிள் டைல்யூஷன், தட் இஸ் பிளட் ஃப்ளோயிங். நார்மலாக பிளட் ஃப்ளோ ஆகிறது வந்து என்ன பண்ணால் வாஷ் அவுட் த ஆக்டிவேட்டட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அண்ட் இட் இஸ் ரிமூவ் பை லிவர். இப்போ இந்த ஸ்டாசிஸ்னால வந்து என்னன்னா அந்த வாஷ் அவுட் ஆஃப் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிடுது. அது போக என்னன்னா கிளாட் ஃபேக்டர் இனிபிட்டாஸும் உள்ள வராமல் ப்ரிவென்ட் பண்ணிடுது. ஸோ இதனால தான் வந்து த்ரோம்போசிஸ் நடக்குது. ஸோ இப்போ வந்து விச்சோ ஸ்டைலில் வந்து அப்நார்மல் பிளட் ஃப்ளோவோட ரோல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் திங் இஸ் ஹைப்பர் கோயாகுலபிலிட்டி. ஸோ ஹைப்பர் கோயாகுலபிலிட்டி ஸ்டேட் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஹைப்பர் கோயாகுலபிலிட்டி ஸ்டேட்ஸ் வந்து பிரைமரி வந்து எதனாலனா ஃபேக்டர் 5 மியூட்டேஷனால வருது. செகண்ட் வந்து த காமன் causes which causes hypercoagulable state is factor 5 mutation. Next is prothrombin mutation. Next is increased level of factor 8, 9 and 11 or fibrinogen. ரேரா வந்து ஆன்டித்ரோம்பின் 3 டெஃபிஷியன்சி, புரோட்டீன் சி, புரோட்டீன் எஸ் டெஃபிஷியன்சி. வெரி ரேரா வந்து ஃபைப்ரோலைசிஸ் டிஃபெக்ட் அண்ட் ஹோமோஜினஸ் ஹோமோசிஸ்டின்யூரியா. ஹோமோசிஸ்டின்யூரியா எதனால வேணா டியூ டு டெஃபிஷியன்ஸ் ஆஃப் சிஸ்டோதைனான் பீட்டா சின்தேஸ் என்சைம் டெஃபிஷியன்ஸ்னால ஹோமோசிஸ்டின் கெட்ஸ் அக்குமுலேட்டட். இப்போ நம்ம பார்த்தலாம் பிரைமரி காசஸ் தட் இஸ் ஜெனட்டிக். இப்போ செகண்டரி காசஸ் என்னென்ன, அக்வயர்ட் காசஸ் என்னன்னு பார்த்தா ஹை ரிஸ்க் ஃபார் த்ரோம்போசிஸ் என்னென்னா ப்ராங்டு பிளட் ரெஸ்ட் ஆர் இம்மோபிலைசேஷன். நெக்ஸ்ட் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். Next, atrial fibrillation, tissue injury, cancer, prosthetic cardiac valve, disseminated intravascular coagulation, and heparin-induced thrombocytopenia, that is HIT, and APLA, anti-phospholipid antibody syndrome. Lower risk factors on the cardiomyopathy, nephrotic syndrome, hyperestrogenic state, oral contraceptive use, sickle cell anemia, and smoking. So, இப்போ மெயினான காசஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இது வந்து the causes for venous and arterial வந்து செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ வீனஸ் வந்து சேம் ஃபேக்டர் 5 ப்ரோத்ரோம்பின், ஆன்டித்ரோம்பின் டெஃபிஷியன்சி, புரோட்டீன் சி, எஸ் அண்ட் எலிவேட்டர் ஃபேக்டர் 8. ஸோ அக்யூர் காசஸில் வந்து ஏஜ், ப்ரீவியஸ் த்ரோம்போசிஸ், இம்மோபிலைசேஷன், சேம் மேஜர் சர்ஜரி இதெல்லாம் இருக்குது காமனாக. ஸோ இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் இது மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபேக்டர் 5 ஏன் வந்து ஹைப்பர் கோயாகுலபிள் ஸ்டேட் காஸ் பண்ணுது, ஃபேக்டர் 5 மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ நம்ம பார்த்தோம் ப்ரோட்டீன் சி வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரோட்டீன் எஸ் வில் இன்ஆக்டிவேட்ஸ் 5A அண்ட் 8A வந்து இன்ஆக்டிவேட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த 5A மியூட்டேஷன்னால என்னன்னா அமினோ ஆசிட் ரெசிடியூஸ் வந்து ஆல்ட் ஆயிடுது. அதனால வந்து ப்ரோட்டீன் சினால இன்ஆக்டிவேட் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து இட் ரிசல்ட்ஸ் இன் ஹைப்பர் கோயாகுலபிள் ஸ்டேட். செகண்ட் இஸ் ஹோமோசிஸ்டின். ஸோ ஹோமோசிஸ்டின் வந்து will causes both arterial and venous thrombosis. It also causes atherosclerosis காஸ் பண்ணுது. ஹோமோசிஸ்டின் வந்து ஏன் வந்து ஹைப்போகோயாகுலபிள் ஸ்டேட் காஸ் பண்ணுதுன்னா ஹோமோசிஸ்டின் மெட்டபலைட்ஸ் வந்து will react with the proteins of coagulation pathway including fibrinogen ஓட ரியாக்ட் பண்ற மூலமா it causes hypercoagulable state. நெக்ஸ்ட் வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ் யூசஸ் வந்து எப்படி ஹைப்பர்கோயாகுலபிள் ஸ்டேட் காஸ் பண்ணுதுன்னா ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் அண்ட் ஹைப்பர் ஈஸ்ட்ரோஜெனிக் state of pregnancy வந்து என்ன பண்ணுன்னா that causes increased synthesis of coagulation factors and reduced synthesis of thrombin 3, antithrombin 3. ஸோ இதனால வந்து ப்ரோகோயாகுலண்ட் அதிகமாக சிந்தசிஸ் ஆகிறங்காட்டி இட் காசஸ் ஹைப்பர் கோயாகுலபிள் ஸ்டேட் ஓரல் கான்ட்ராசெப்டிவ் யூஸ். நெக்ஸ்ட் வந்து கேன்சர்ஸ் ஏன் ஹைப்பர் கோயாகுலபிள் ஸ்டேட் காஸ் பண்ணுதுன்னா ஸோ கேன்சர்ஸ் வந்து வில் ரிலீசஸ் ப்ரோகோயாகுலண்ட் டியூமர் ப்ராடக்ட்ஸ். அது ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ மியூசின் செக்ரேட்டட் ஃப்ரம் அடினோகார்சினோமா will cause thrombosis. Old age. So old age ஏன்னா ஓல்ட் ஏஜ்ல வந்து பிளேட்லெட் அக்ரிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த ரிலீஸ் ஆஃப் ப்ரோஸ்டாக்லாண்டின் வந்து டிக்ரீஸ் ஆயிடும். அந்த மிஸ்மேட்ச்னால வந்து இட் காசஸ் ஹைப்பர் கோயாகுலபிள் ஸ்டேட். நெக்ஸ்ட் ஹிட் இஸ் ஹெப்பாரின் இன்டியூஸ்டு த்ரோம்போசைட்டோபினியா. ஸோ இப்போ ஹெப்பாரின் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இட் ப்ரொடியூசஸ் ஆட்டோ ஆன்டிபாடிஸ். இந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸ் வந்து என்ன பண்ணுன்னா இட் பைண்ட்ஸ் வித் பிளேட்லெட் and endothelial surface ஓட பைண்ட் ஆகிட்டு it causes platelet activation காஸ் பண்ணும். ஸோ platelet becomes activated, causes aggregation and consumption of platelets. இப்போ platelets வந்து கன்சப்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகுது, it results in thrombocytopenia. So it causes thrombocytopenia because of consumption of platelets and also causes endothelial cell injury. ஸோ இப்போ இந்த endothelial cell injury plus thrombocytopenia, இந்த endothelial cell injuryனால என்ன ஆகுதுன்னா it causes hypercoagulable state. So by heparin, in spite of using heparin, we are getting prothrombotic state.
So prothrombotic state is there in spite of we are using heparin administration and low platelet count, even though we are getting hypercoagulable state in HIT syndrome. So 5% of people will have hypercoagulable state in heparin usage, that is unfractional heparin usage, whereas low molecular weight usage will reduce this HIT syndrome. Next on the antiphospholipid antibody syndrome, APLA. So APLA is nothing but it is an autoimmune disorder where antibody is formed against cell membrane of proteins. So most common against beta 2 glycoprotein. So females are more common. It's a hypercoagulable state which causes both arterial and venous thrombosis. So clinical features என்னன்னு பார்த்தா brainல வந்து it will cause seizures and strokes. Heartல வந்து it causes myocardial infarction. Skinல வந்து it causes livedo reticularis. Pregnancyல வந்து it will cause eclampsia and recurrent fetal loss. And finally it may cause DIC lecture-ஓட இருக்கலாம். ஸோ டயக்னோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து APTT வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். when compared to PT வர APTT தான் ப்ரொலாங்டாக இருக்கும். அடுத்து இந்த லேப் இன்வெஸ்டிகேஷன் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம் லேப்ல. ஸோ இப்போ க்ரைட்டீரியா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்படி ஆப்லான்னு கன்ஃபார்ம் பண்ணனா we have to prove one clinical criteria and one lab criteria இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து clinical criteria பார்க்கலாம். clinical criteria வந்து ஃபர்ஸ்ட் vascular event, list evidence of arterial or venous thrombosis ஏதோ ஒன்று எவிடன்ஸ் இருக்கணும். செகண்ட் pregnancy related இது இருக்கணும், unexplained fetal losses இருக்கணும். ஸோ ரன்ல ஏதோ இருந்துச்சுன்னா அது ஒரு clinical criteria ப்ரூவ் ஆகும். அடுத்து லேப்ல வந்து we have to test for antibodies testing பண்ணணும். antibodies must be increased in more than 2 occasions increase ஆயிக்கணும். அந்த இன்டர்வல் நம்ம டெஸ்ட் பண்ற ஃபர்ஸ்ட் செகண்டுக்குள்ள இன்டர்வல் வந்து மினிமம் 12 வீக்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன ஆன்டிபாடிஸ் டெஸ்ட் பண்ணனா we will do anti-guanidipine antibody and we will do lupus coagulant anticoagulant and anti beta 1 glycoprotein செக் பண்ணுவோம். this is about APLA syndrome. ஸோ இதெல்லாம் வந்து hypercoagulable state. ஸோ இப்போ பேசிக்ஸ் தெரிஞ்சாச்சு. now how we will approach to the patient. ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ என்னென்ன ஹிஸ்ட்ரி வந்து வில் பி இன் ஃபேவர் ஆஃப் ப்ளீடிங் டிசார்டர்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து மியூக்கோசல் ப்ளீடிங். ஸோ மியூக்கோசல் ப்ளீடிங்னா பர்பியூரா ஆர் பெட்டிச்சே. ஸோ பர்பியூரா பெட்டிச்சே இருந்துச்சுன்னா அது வந்து மெயினாக அந்த மியூக்கோசல் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா அது வந்து இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் பிளேட்லெட் டிசார்டர்ஸ். ஸோ மெயினாக அது பிளேட்லெட் டிசார்டர்ஸ் தான் இருக்குது மியூக்கோசல் ப்ளீடு. வான் விலிபர் டிசீஸ் இதுதான் வந்து இந்த பிளேட்லெட் அண்ட் வான் விலிபர் டிசீஸ் இஸ் மெயின்லி டியூ டு இந்த பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷன், தட் இஸ் பிரைமரி ஹீமோஸ்டாசிஸ்ல அப்நார்மலா இருக்கலாம். ஸோ மியூக்கோசல் ப்ளீடிங் இஸ் ஃபேவர் டுவர்ட்ஸ் பிளேட்லெட், வேரஸ் ஹீமார்த்ரோசிஸ், ஜாயின்ட் ப்ளீடு, மசில் ஹெமட்டோமா இது இருந்துச்சுன்னா அது வந்து கிளாட்டிங் ஃபேக்டர் போகும். சார் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி இஸ் மியூக்கோசல் ப்ளீடிங் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோம், பர்புரா பெட்டிச்சே இருக்கான்னு கேட்குறோம். செகண்ட் வந்து எபிஸ்டாக்சிஸ். எபிஸ்டாக்சிஸ் வந்து நார்மலாக அக்கர் ஆகும். எப்படி வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, நார்மலாக இருக்கிறதுக்கும் ப்ளீடிங் டிசார்டர் இருக்கு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலன்னா நார்மலாக தேர் வில் பி சீசனல் வேரியேஷன் இருக்கும். இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு சீசனல் வேரியேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா இட் ஃபேவர்ஸ் டுவர்ட்ஸ் ப்ளீடிங் டிசார்டர். செகண்ட் வந்து என்னன்னா எபிஸ்டாக்சிஸ் ரிக்வயரிங் மெடிக்கல் எவாலுவேஷன் லைக் காட்ரைசேஷன் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னா அது வந்து அண்டர்லைங் ப்ளீடிங் டிசார்டர் இருக்கலாம்னு சஸ்பெக்ட் பண்ணலாம். செகண்ட் ஹிஸ்ட்ரி. அடுத்து தேர்டு வந்து இப்போ சில பேஷண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோஃபிலியா பேஷண்ட்டுக்கு வந்து பிரைமரி டூத் எரப்ஷன் அப்போ ப்ளீடிங் இருக்குது, சிவியர் ப்ளீடிங் இருக்கலாம். ஸோ அந்த பிரைமரி டூத் அப்போ ப்ளீடிங் இருக்குது சிவியரானா தட் டினோட்ஸ் தேர் மே பி அண்டர்லைங் ப்ளீடிங் டிசார்டர் இருக்கலாம், மோஸ்ட் லைக்லி ஹீமோஃபிலியாவாக இருக்கலாம். தேர்ட் ஹிஸ்ட்ரி. அடுத்து ஃபோர்த் ஹிஸ்ட்ரி வந்து ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங். ஸோ நார்மலாக ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்னா ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் காஸ் ஃபைப்ராய்டு இது மாதிரி ரூல் அவுட் பண்ணணும். அதுக்கு ரூல் அவுட் பண்ணிட்டு ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா that may denotes bleeding disorders. ஸோ வேற என்னென்ன ஃபீச்சர் ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் ப்ளஸ் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா தட் மே சஜஸ்ட் அண்டர்லைங் ப்ளீடிங் டிசார்டர்ஸ். என்னென்ன அப்படின்னா ரிசல்ட்ஸ் இன் அயன் டெஃபிஷியன்சி அனிமியா, நீடிங் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்படுது, இல்லாட்டி பாசேஜ் ஆஃப் கிளாட் மோர் தென் 1 inch இன் டயமீட்டர் அது மாதிரி இருக்கு, இல்லாட்டி ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சிங் ஆஃப் ஃபேட்ஸ் அண்ட் டெம்பர்ஸ் மோர் தென் ஹார்லி ரிப்பீட்டடாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா we may suspect bleeding disorder, underlying bleeding disorder suspect பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் இஸ் ஹீமார்த்ரோசிஸ். நான் சொன்னது ஹீமார்த்ரோசிஸ் அண்ட் மசில் ஹெமட்டோமா வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கிளாட்டிங் ஃபேக்டர்ல வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ தீஸ் 5 ஆர் ஹிஸ்ட்ரிஸ். வேற வந்து அண்டர்லைங் சிஸ்டமிக் டிசீசஸ் தட் காசஸ் ஆர் எக்ஸாபரேட் ப்ளீடிங் டெண்டன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா லிவர் டிசீஸ், சிவியர் ரீனல் இம்பேர்மெண்ட், ஹைப்போதைராய்டிசம், paraproteinemias or amyloidosis,
and a condition causing bone marrow failure. This will cause bleeding manifestations, these disorders. அடுத்து vitamin K. So normally vitamin K is required by both coagulation factors and anticoagulation factors. The coagulation factors are 2, 7, 9, 10 and anticoagulation are protein C, S and Z. So எதுக்கு vitamin K தேவைன்னா for post translational modificationக்கு vitamin K தேவை. ஆனா vitamin K deficiency will cause only bleeding. So vitamin K deficiency or warfarin effect will result in bleeding manifestations. So next we'll move on to laboratory evaluation. இப்போ laboratory என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா we'll be seeing PT, APTT, INR, platelet count and bleeding time. இதுதான் மெயின் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து PT. சார் நான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண இதில் பார்த்தீங்கன்னா PT வந்து என்ன சொன்னா PTனா ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ்னா இட் இஸ் எக்ஸ்டென்சிவ் பாத்வே தான் இன்வால்வ் ஆகுது. ஸோ நார்மல் PT வேல்யூ இஸ் 11 to 12.5 செகண்ட். ஸோ ஸ்போர்ட்ஸ்னா நம்மளுக்கு வந்து ஞாபகம் வருது வந்து தோனி, ஃபுட்பாலர் ரொனால்டோ. ஸோ 7 நம்ம 7 ஜெர்சி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஸோ இந்த பிடியில் வந்து எந்த பிடி மட்டும் எலிவேட்டடாக இருக்குது. ஸோ பிடி அலோன் பிடி வந்து எலிவேட்டடாக இருக்குன்னா தட் இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் 7 deficiency. So PT na sports. So Dhoni or Ronaldo na 7. So PT alone is elevated அப்படின்னா that is factor 7 deficiency நால. So PT எப்படி மெஷர் பண்ற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எக்ஸ்டென்சிக் பாத்வே அப்படின்னா அதில் வந்து என்ன இருந்துச்சு டிஷ்யூ ஃபேக்டர். ஸோ நம்ம கொடுக்குற சாம்பிள் ஸோ நார்மலி நம்ம கொடுக்குற பிளாஸ்மா கூட என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா த்ரோம்போபிளாஸ்டின் வந்து ஆட் பண்ணுவாங்க. த்ரோம்போபிளாஸ்டின் இஸ் நத்திங் பட் டிஷ்யூ ஃபேக்டர் அண்ட் பாஸ்போலிபிட்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது ஆட் பண்ண மூலியமா டைம் டேக்கன் ஃபார் கிளாட் ஃபார்மேஷனை வந்து மெஷர் பண்ணுறாங்க. அது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் பிடி. ஸோ பிடி இஸ் நத்திங் பட் டைம் டேக்கன் ஃபார் கிளாட் ஃபார்மேஷன் ஆஃப் பிளாஸ்மா ஆஃப்டர் அடிஷன் ஆஃப் த்ரோம்போபிளாஸ்டின் தட் இஸ் நத்திங் பட் டிஷ்யூ ஃபேக்டர் அண்ட் பாஸ்போலிபிட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம். இப்போ இந்த த்ரோம்போபிளாஸ்டின் வந்து நம்ம ஆட் பண்ணுறது வந்து அது வந்து சோர்ஸ் பொறுத்து இருக்கு. ஸோ ஒவ்வொரு சோர்ஸுக்கு சென்சிட்டிவிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பிடி வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு லேபுக்கு இதுக்கு வேரி ஆகிட்டே இருக்கு பிடி. ஸோ அந்த வேரியேஷனை இது பண்ணுறதுக்காக தான் வந்து என்ன கொண்டு வந்தாங்கன்னா இன்டர்நேஷ்னல் சென்சிட்டிவிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சென்சிட்டிவிட்டி இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா அந்த த்ரோம்போபிளாஸ்டினோட சென்சிட்டிவிட்டி வேரி ஆகிற சென்சிட்டிவிட்டி வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் சென்சிட்டிவ் இண்டெக்ஸ்னு கொண்டு வந்தாங்க. ஸோ அது வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஐஎன்ஆர் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஐஎன்ஆர் இஸ் இன்டர்நேஷ்னல் நார்மலைஸ் ரேஷியோ. இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பிடி ஆஃப் த பேஷண்ட் அண்ட் பிடி ஆஃப் தி நார்மல் மீன் வித் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டைஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இதை போட்டு நம்ம ஐஎன்ஆர். ஸோ ஐஎன்ஆர் பிடி வந்து வேரி ஆகலாம் ஒவ்வொரு லேபுக்கு, பட் ஐஎன்ஆர் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு வேல்யூ, இது வேரி ஆகாது. ஸோ நார்மல் ஐஎன்ஆர் வேல்யூ இஸ் 0.8 to 1.1. ஸோ நெக்ஸ்ட் ஏபிடிடி. ஸோ ஏபிடிடி நான் ஏபிடிடி வந்து எந்த பாத்வேனா இன்ட்ரென்சிக் பாத்வே. ஸோ இன்ட்ரென்சிக் பாத்வேனா இட் என்ன டிசார்டர்ஸ் ஹீமோஃபிலியா டிசார்டர்ஸ். ஸோ இப்போ ஏபிடிடி எலிவேட்டடாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஹீமோஃபிலியா ஃபேக்டர்ஸ் வந்து எலிவேட் ஆகுது. ஸோ ஹீமோஃபிலியா ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபேக்டர் 8, ஃபேக்டர் 9, ஃபேக்டர் 11, ஃபேக்டர் 12. ஸோ இதில் 8, 9, 11 தான் வந்து ஹீமோஃபிலியா, ஃபேக்டர் 12 வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ இதை வந்து இன்ட்ரென்சிக் பாத்வே டினோட் பண்ணுது ஏபிடிடி. ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபஸ்ட்டு நான் இன்வைட்டோவில் சொல்லும் போது இன்ட்ரென்சிக் பாத்வேல என்ன ஆட் பண்ணாங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் தட் இஸ் கிரவுண்ட் இந்த கிளாஸ் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணாங்க. இந்த கிளாஸ் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணி என்ன பண்ணுதுன்னா இட் ஆக்டிவேட்ஸ் ஃபேக்டர் 12. ஸோ அந்த ஃபேக்டர் 12 ஆக்டிவேட் ஆனது வந்து அதுலேருந்து ஃபைப்ரின் கிளாட் ஃபார்மேஷன் ஆகிற வரைக்கும் டைம் நோட் பண்ணுறாங்க. ஸோ நார்மல் வேல்யூ ஆஃப் ஏபிடிடி இஸ் 30 to 40 seconds. ஸோ ஏபிடிடி ப்ரொலாங்டாக இருக்குது. ஸோ ஏபிடிடி அலோன் வந்து ப்ரொலாங்டாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஹீமோஃபிலியா டிசார்டர்ஸில் தான் மோஸ்ட்லி இருக்கும். தட் இஸ் ஃபேக்டர் 8, ஃபேக்டர் 9, ஃபேக்டர் 11. ஸோ அடிஷ்னலாக வந்து ஃபேக்டர் 12. இப்போ சப்போஸ் பிடி அண்ட் ஏபிடிடி ரெண்டுமே வந்து ப்ரொலாங்டாக இருக்குது அப்படின்னா இன்ட்ரென்சிக் பாத்வே, எக்ஸ்டென்சிக் பாத்வே ரெண்டு நடக்குது. ரெண்டுக்கு காமனாக இருக்குது என்ன சொன்னால் 2, 5 or 10 தட் இஸ் ஃபேக்டர் 2, ஃபேக்டர் 5, ஃபேக்டர் 10. ஸோ
ஸோ பிடி அண்ட் ஏபிடிடி ரெண்டுமே வந்து எலிவேட்டடாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் 2 5s are 10. ஸோ ஃபேக்டர் 2, ஃபேக்டர் 5 அண்ட் ஃபேக்டர் 10 தான் வந்து இன்வால்வ் ஆகிருக்குது இந்த பேஷண்ட்டுக்கு. ஸோ இதான் வந்து சிம்பிள் டயக்ராம். ஸோ பிடி வந்து இதாக இருந்துச்சுன்னா அலோன் பிடி மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபேக்டர் 7 டெஃபிஷியன்சி. இப்போ ஏபிடிடி இதாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபேக்டர் 8, ஃபேக்டர் 9, ஃபேக்டர் 11, 12 அண்டு இப்போ ரெண்டுமே காமனாக இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா காமன் ரெண்டுமே எலிவேட்டட் ஆயிருந்துச்சுன்னா காமன் பாத்வே ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. தட் இஸ் ஃபேக்டர் 2, ஃபேக்டர் 5 அண்ட் ஃபேக்டர் 10. along with it also involves fibrinogen. Fibrinogen is a common pathway, factor 1. So இது வந்து pre-kallikrein. This is high molecular weight. Kininogen also gets elevated in APTT, alone APTT. So இப்போ வந்து clotting deficiency, இப்போ வந்து PT alone is increased or APTT alone increased அப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ பிடினா அலோனா 7th ஃபேக்டர் ஈஸி நான் வச்சுக்கலாம். இப்போ ஏபிடிடினா அதில் வந்து 8, 9, 11, 12 இதெல்லாம் இருக்குது. ஸோ எப்படி ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா we will do specific factor assay பார்க்கணும். அந்த ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் assay வச்சு எந்த ஃபேக்டர் வந்து அப்நார்மாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதர் இன்வெஸ்டிகேஷன் we are using is mixing studies யூஸ் பண்ணுறோம். மிக்சிங் ஸ்டடிஸ் பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி டிஸ்கஸ்டு ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடிஸ் வந்து ஆப்லா சிண்ட்ரோம் கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் கார்டியோலிப்பின், beta-2 மைக்ரோகுளோபின் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வில் see about thrombin time TT or reptilase time. ஸோ இந்த thrombin time is nothing but fibrinogen வந்து கன்வர்ஷன் டு ஃபைப்ரினா மாற அந்த டைம் தான் வந்து thrombin time. ஸோ இது வந்து எந்த கண்டிஷனில் வந்து அப்நார்மலாக இருக்குன்னா இந்த ஃபைப்ரினோஜன் லெவல் இஸ் லோ, கம்மியாக இருக்க கண்டிஷனில் வந்து thrombin time வந்து எலிவேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ ஃபைனல் டிஸ்கஷனுக்கு வந்துச்சு. தட்ஸ் அவுட்லைன். நம்ம இப்போ எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா மைனர் ப்ளீடிங், மேஜர் ப்ளீடிங். ஸோ மைனராக மேஜரான்னு பார்க்குற ப்ளீடிங். ஸோ மைனர் ப்ளீடிங்னா எக்ஸாம்பிள் பெட்டிச்சியா பர்புரா ஆன் ஸ்கின் அண்ட் மியூக்கஸாக இருந்துச்சுன்னா அது வந்து பிளேட்லெட் டிசார்டர்ஸ் ஃபேவராக இருக்கு. இதே மேஜர் ப்ளீடிங் லைக் ஸ்பான்டேனியஸ் ஹெமட்டோமா இன் மசில்ஸ், ஜாயின்ட் ப்ளீட், ஹீமாத்ரோசிஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கிளாட்டிங் ஃபேக்டர் டிசார்டர்ஸ்க்கு ஃபேவராக இருக்கும். ஸோ லேப்ல வந்து பிளேட்லெட் டிசார்டர்ஸ்னா எப்படி இருக்கலாம்னா பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாக இருக்கலாம், தட் இஸ் த்ரோம்போசைட்டோபினியா இருக்கலாம், இல்லாட்டி பிளேட்லெட் கவுண்ட் நார்மலாக இருக்கலாம். ஆனால் காமன் திங் எதுனா ப்ளீடிங் டைம் வந்து ப்ரொலாங்காக இருக்கும் பிளேட்லெட் டிசார்டர்ஸ். வேறஸ் பிடி ஏபிடிடி வந்து நார்மலாக இருக்கும் பிளேட்லெட் டிசார்டர்ஸில். இதே வந்து ஆன் த அதர் ஹேண்ட் கிளாட்டிங் ஃபேக்டர் டிசார்டர்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னா பிளேட்லெட் கவுண்ட் நார்மலாக இருக்கும், ப்ளீடிங் டைம் நார்மலாக இருக்கும், பிடி ஏபிடிடி வந்து அப்நார்மலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இந்த பிளேட்லெட் டிசார்டர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அவுட்லைனா. ஸோ பிளேட்லெட் டிசார்டர்ஸ் 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ். ஸோ குவான்டிடேட்டிவ்னா என்னன்னா பிளேட்லெட் நம்பர் வந்து கம்மியாகுது, இதெல்லாம் ப்ளீடிங் டைம் வந்து ப்ரொலாங்காக இருக்குது, தட் இஸ் த்ரோம்போசைட்டோபினியா. ஸோ த்ரோம்போசைட்டோபினியாவுக்கு வந்து 2 காஸ் இருக்கு. ஒன்று வந்து ஏ மெகா கேரியோட்டிக், இன்னொன்று வந்து மெகா கேரியோட்டிக். ஏ மெகா கேரியோட்டிக் அப்படின்னா போன் மேரா வந்து டிஃபெக்டிவாக இருக்கும். ஸோ மெகா கேரியோசைட்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ பிளேட்லெட் பெரிஃபரல் பிளட்ல பிளேட்லெட் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏ மெகா கேரியோட்டிக் வந்து ஏப்ளாஸ்டிக் அனிமியா, மைலோஃபிஸ் அனிமியா, கீமோதெரபி, ரேடியோதெரபி. வேறஸ் இது ஆன் தி அதர் ஹேண்ட் மெகா கேரியோசைட்டிக் வந்து என்னன்னா போன் மேரா வந்து நார்மலாக இருக்கு, பெரிஃபரல் பிளட்ல என்ன ப்ராப்ளம்னா இன்க்ரீஸ் பிளேட்லெட் டிஸ்ட்ரக்ஷன் வந்து அதிகமாக இருக்கு. அதனால கம்பன்சேட் பண்ணுறதுக்காக போன் மேரா வந்து ப்ரொடியூசஸ் இன்க்ரீஸ்டு மெகா கேரியோசிஸ், அதனால தான் இது மெகா கேரியோசைட்டிக். ஸோ இந்த மெகா கேரியோசைட்டிக் வந்து 2 டைப்பாக இருக்கு. ஒன்று வந்து இம்யூனோஜெனிக், இன்னொன்று வந்து நான் இம்யூனோஜெனிக். இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னா கூம்ஸ் டெஸ்ட் பார்க்கலாம். ஸோ கூம்ஸ் டெஸ்ட் பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்க்குறோம். இப்போ கூம்ஸ் டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னா தட் இஸ் இம்யூனோஜெனிக். ஸோ ஆன்டிபாடிஸ் இருக்கு, அது டெஸ்ட்ராய்ஸ் பிளேட்லெட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஐடிபி, இன்ஃபெக்ஷன்ஸ், ஹெச்ஐவி, ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் லைக் எஸ்எல்இ. வேற கூம்ஸ் டெஸ்ட் நெகட்டிவ்னா தட் இஸ் நான் இம்யூனோஜெனிக். த எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஹெச்யூஎஸ் அண்ட் டிடிபி. ஸோ இது வந்து குவான்டிடேட்டிவ் சைட். குவாலிட்டேட்டிவ் சைடு வந்து என்னன்னா இதில் பிளேட்லெட்ஸ் வந்து நம்பர் வந்து நார்மலாக இருக்கு. ஸோ பிளேட்லெட் நம்பர் இஸ் நார்மல், பட் ப்ளீடிங் டைம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் குவாலிட்டேட்டிவ் இஸ் நத்திங் பட் பிளேட்லெட் ஃபங்க்ஷனல் டிஃபெக்ட் டிசார்டர்ஸ், தட் இஸ் பெர்னார்ட்-ஷோலியஸ், லென்ஸிமன்ஸ் அண்ட் வான் விலிவர் டிசீஸ். வான் விலிவர் டிசீஸ் இன்னும் வான் விலிவர் ஃபேக்டர் கம்மியாக இருக்காட்டி, பெர்னார்ட்-ஷோலியஸ் வந்து எதனாலனா ஜிபி 1B, இது வந்து எதனாலனா ஜிபி 3B, 2B, GP2B, 3A. ஸோ இதுதான் வந்து பிளேட்லெட் டிசார்டர்ஸ். ஸோ இப்போ இதில் என்ன ஒரு பாயிண்ட்னா
இப்போ வந்து ஐசோலேட்டட் த்ரோம்போசைட்டோபெனியா ஒன்லி இப்போ கவுண்ட் மட்டும் கம்மியா இருக்கு அப்படின்னா ப்ளீடிங் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோர் தென் 50,000 பிளேட்லெட் இருக்கிற வரைக்கும் ப்ளீடிங்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரேரா இருக்கு. யூஸ்வலா வந்து எப்போ ப்ளீட் ஸ்டார்ட் ஆனா வென் பிளேட்லெட் கவுண்ட் இஸ் லெஸ் தென் 10,000 20,000 அது கீழே போகும்போது தான் வந்து ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் யூஸ்வலா ஐசோலேட்டட் த்ரோம்போசைட்டோபெனியால வந்து ப்ளீடிங் நடக்காது. நெக்ஸ்ட் வந்து இப்போ பிளேட்லெட் டிசார்டர்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கிளாட் ஃபேக்டர் டிசார்டர்ஸ் பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு கேஸ் என்னன்னா பிளேட்லெட் கவுண்ட் நார்மலா இருக்கு, ப்ளீடிங் டைம் நார்மலா இருக்கு. ஆனால் பிடி மட்டும் ஐசோலேட்டடா பிடி மட்டும் எலிவேட்டட் ஆயிருக்கு, ஏபிடிடி நார்மலா இருக்கு. அப்படின்னா பிடி மட்டும்னா ஸ்போர்ட்ஸ்னா தட் இஸ் எக்ஸ்டென்சிவ் பாத்வே. எக்ஸ்டென்சிவ் பாத்வேனா என்ன ஃபேக்டர்னா ஃபேக்டர் 7 டெஃபெக்ட். நெக்ஸ்ட் கேஸ்ல வந்து என்னன்னா பிளேட்லெட் கவுண்ட் நார்மலா இருக்கு, ப்ளீடிங் டைம் நார்மலா இருக்கு, பிடி நார்மலா இருக்கு, ஏபிடிடி மட்டும் எலிவேட்டடா இருக்கு. ஸோ ஐசோலேட்டர் ஏபிடிடி மட்டும் எலிவேட்டட் இருக்குன்னா இன்ட்ரென்சிக் பாத்வே குறிக்குது. இன்ட்ரென்சிக் பாத்வேனா த ஹீமோஃபிலியா ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர் 8 9 11 12. ஸோ இப்போ வந்து இன்னொரு சினாரியோ இருக்கு. ஐசோலேட்டட் ஏபிடிடி எலிவேஷன் இருந்துச்சுன்னா 3 காசஸாக இருக்கலாம். ஒன்று வந்து ஹீமோஃபிலியா இருக்கலாம். அந்த 3 காசஸ் என்னன்னா இப்போ ஐசோலேட்டட் ப்ரொலாங்கேஷன் ஆஃப் ஏபிடிடி இருந்துச்சுன்னா 3 காசஸ் இருக்கலாம். எப்படி 3 காசு ரூல் அவுட் பண்ணுறது? 3னா ஒன்று ஹீமோஃபிலியா, இன்னொன்று வந்து அக்யூர்ட் ஃபேக்டர் இன்ஹிபிட்டர்ஸ், இன்னொன்று வந்து அப்லா. ஸோ இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஏபிடிடி எலிவேட்டராக இருக்குது, பேஷண்ட் வந்து ப்ளீடிங் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ப்ளீடிங் கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரெசன்ட். இதே நான் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா ஈஸி. நான் ப்ளீடிங்னா தட் இஸ் ஆப்லா சிண்ட்ரோம் தான். இதே ப்ளீடிங் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து ஹீமோஃபிலியாவா இருக்கலாம், தட் இஸ் ஏபிசியா இருக்கலாம். இல்லாட்டி வந்து அக்யூர் ஃபேக்டர் இன்ஹிபிட்டர்ஸ். அக்யூர் ஃபேக்டர் இன்ஹிபிட்டர்ஸ்னா என்னன்னா ஆட்டோ ஆன்டிபாடிஸ் இஸ் நத்திங் பட் ஆட்டோ ஆன்டிபாடிஸ் வந்து கிளாட்டிங் ஃபேக்டருக்கு எகென்ஸ்டாக ப்ரொடியூஸ் ஆயிரும். அதனால வந்து பர்டிகுலர் ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த மூணையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா மிக்சிங் டெஸ்ட் தான் பெஸ்ட்டு. மிக்சிங் டெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, பேஷண்ட்டோட பிளாஸ்மா நார்மல் பிளாஸ்மா எடுக்கிறோம், அதை வந்து 1:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது ஏபிடிடி நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டயக்னோசிஸ் ஆஃப் ஹீமோஃபிலியா. இதே வந்து இனிஷியலி இட் இஸ் நார்மலைஸ் ஆகுது, லேட்டரலாக வந்து இட் இஸ் ப்ரொலாங்டு அப்படின்னா தட் இஸ் அக்யூர்ட் ஃபேக்டர் இன்ஹிபிட்டர்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து நார்மல் பிளாஸ்மால கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதனால ஏபிடிடி நார்மலைஸ் ஆயிடுது. ஆனால் அக்யூர் ஃபேக்டர் இன்ஹிபிட்டர்ஸ் என்ன இருக்குன்னா ஆன்டிபாடிஸ் இருக்கு. அந்த ஆன்டிபாடிஸ் வில் ஸ்டார்ட் டு டெஸ்ட்ராய் த நார்மல் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். அதனால லேட்டர் ஸ்டேஜில் வந்து ப்ரொலாங்கேஷன் ஆஃப் ஏபிடிடி காஸ் பண்ணும். ஆனால் ஆப்லா சிண்ட்ரோம்ல நம்ம ஆட் பண்ணால் நோ எஃபெக்ட், பெர்சிஸ்டண்டாகவே ப்ரொலாங்கேஷன் ஆஃப் ஏபிடிடி இருந்தால் அது வந்து ஆப்லா சிண்ட்ரோம். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் இருக்கு, ரசல் வைப்பர் சீரம் இந்த ஆட் பண்ணோம்னா இது வந்து நார்மலைஸ் ஆயிரும். ஸோ அதான் வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆப்லா. ஸோ இப்போ வந்து மிக்சிங் டெஸ்ட் பண்ணோம். இப்போ வந்து ஏபிடிடி நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஹீமோஃபிலியான்னு சொல்லியாச்சு. இப்போ ஏபிடிடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மிக்சிங்கில் வந்து ஏபிடிடி நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கிளாட்டிங் ஃபேக்டர் டெஃபிஷியன்சி. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏபிடிடினா ஃபேக்டர் 8 9 11 12. ஸோ இந்த இதுக்குள்ள எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்னா வித் ஹெல்ப் ஆஃப் ஹிஸ்ட்ரி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஏபிடிடி ப்ரொலாங்டா இருக்கு, ஆனால் நோ ப்ளீடிங், பேஷண்ட்டுக்கு நோ ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபேக்டர் 12 டிஃபெக்டாக இருக்கலாம். இதே மைல்டு ப்ளீடிங் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபேக்டர் 11 டிஃபெக்டாக இருக்கலாம். இதே சிவியர் ப்ளீடிங் அது மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் ஃபேக்டர் 8 9 டிஃபெக்டாக இருக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஸோ அடுத்த சினாரியோ வந்து என்னன்னா போத் பிடி அண்ட் ஏபிடிடி ப்ரொலாங் ஆயிருக்கு, மீதி எல்லாம் நார்மலாக இருக்கு. ஸோ போத் இருந்துச்சுன்னா நம்ம மல்டிபிளிகேஷன் தான், 2 5s are 10. ஸோ இதில் வந்து ஃபேக்டர் 2 ஃபேக்டர் 5 அண்ட் ஃபேக்டர் 10 வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்னு அர்த்தம், அதில் வந்து டிஃபெக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ பர்டிகுலர் ஃபேக்டர் தெரியும்னா வில் கோ ஃபார் ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் அசே வச்சு எந்த ஃபேக்டர்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஸ் 4. இதில் வந்து லோ பிளேட்லெட் மீதி எல்லா வேல்யூஸும் எலிவேட்டடாக இருக்குன்னா தட் இஸ் டிஐசி. டிஐசி இஸ் டிசெமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் கோயாகுலேஷன். இட் இஸ் மெயின் ஆஃப் கன்சப்ஷன் தான். டிஐசியில் என்ன ப்ராப்ளம்னா பிளேட்லெட் ப்ளஸ் கிளாட்டிங் ஃபேக்டர் வந்து கன்சப்ஷன் ஆயிடுது, அதனால வந்து ரிசல்ட்ஸ் இன் எலிவேஷன் ஆஃப் ஆல் லேபரட்டரி பேராமீட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாத்தோட ஃபைனல் சார்ட் இதுதான் ஃபைனல் சார்ட்டு. ஸோ இதுதான் ஏபிடிடி ப்ரொலாங் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஏபிடிடி ப்ரொலாங் ஆயிருக்குன்னா இப்போ பேஷண்ட்டுக்கு ப்ளீடிங் இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ நோ ப்ளீடிங் அப்படின்னா இட் இஸ் டியூ டு ஃபேக்டர் 12 ப்ராப்ளம், இல்லாட்டி ஹை மாலிகுலர் வெயிட் கைனோஜன் ப்ராப்ளம், இல்லாட்டி ப்ரீ கேலக்ரைன் ப்ராப்ளம். ஸோ இட் இஸ் மைல்டாக இருந்துச்சு, ப்ளீடிங் மைல்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபேக்டர் 11 ப்ராப்ளம் அர்த்தம்.
இதே வந்து சிவியர் ப்ளீடிங் பேஷண்ட் வந்து சிவியர் ப்ளீடிங் சொன்னாங்கன்னா ஃபேக்டர் 8 அண்ட் 9 டெஃபிஷியன்சியாக இருக்கலாம். ஸோ அதர் காஸ் ஃபார் APTT இஸ் heparin and direct thrombin inhibitors will also causes increase in APTT. இதே PT வந்து அலோன் ப்ரொலாங் ஆகுது அப்படின்னா அது காஸ் வந்து ஃபேக்டர் 7 டெஃபிஷியன்சி. விட்டமின் K டெஃபிஷியன்சி ஏர்லி ஸ்டேஜில் வந்து இட் காசஸ் PT ப்ரொலாங்கேஷன் அண்ட் வார்ஃபாரின் ஆன்டிகோயாகுலேஷன் அண்ட் டைரக்ட் 10A இன்ஹிபிட்டர்ஸ் காசஸ் இது. இப்போ போத் PT and APTT ப்ரொலாங்ட் ஆயிருக்குன்னா 2 5s are 10, that is factor 2, factor 5, 10 and fibrinogen, that is factor 1 deficiency னு அர்த்தம். லேட் ஸ்டேஜ் ஆஃப் விட்டமின் K டெஃபிஷியன்சியில் ரெண்டுமே ப்ரொலாங் ஆயிருக்கு. அடுத்து டைரக்ட் த்ரோம்பின் இன்ஹிபிட்டர்ஸ் will causes prolongation of APTT and PT. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராங்க்டு த்ரோம்பின் டைம் பார்த்தோம். த்ரோம்பின் டைம்ங்கிறது என்னன்னா ஃபைப்ரினோஜன் டு ஃபைப்ரின் ஃபார்ம் ஆகுது. அது எந்த கண்டிஷனில் இருக்குன்னா ஃபைப்ரினோஜன் லெவல் கம்மியாக இருக்குன்னு சொன்னோம். அது வந்து ரெண்டு காசு, டிஸ்ஃபைப்ரினோஜெமியா, ஏ ஃபைப்ரினோஜெமியா. ஏ ஃபைப்ரின்னா ஃபைப்ரினோஜன் சுத்தமாக இல்லை, அப்போ சிம்டம்ஸ் வந்து ஒர்சனாக இருக்கும், சிவியர் ப்ளீடிங் இருக்குது. இதே மைல்டு நோ ப்ளீடிங் ஆச்சுன்னா அது வந்து டிஸ்ஃபைப்ரினோஜெமியா. இதே heparin and heparin like inhibitors also causes TT prolongation and direct thrombin inhibitors also causes prolonged thrombin time. So இப்போ next scenario is prolonged PT and or APTT but not corrected with mixing with normal plasma. Normal plasma ஓட கரெக்ட் பண்ணும், மிக்சிங் கரெக்ட் பண்ணலைன்னா அது வந்து என்னென்ன இருக்கலாம்னா ஒன்று வந்து ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் இன்ஹிபிட்டர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண மிக்சிங் அப்போ கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அது கிளாட்டிங் ஃபேக்டர் டெஃபிஷியன்சி. மிக்சிங் அப்போ இனிஷியலாக கரெக்ட் ஆகுது, லேட்டராக வந்து APTT ப்ரொலாங் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் இன்ஹிபிட்டர்ஸ்னால. இதே வந்து கரெக்டாக அவ்வளோ ஸ்டார்டிங்லேருந்து அப்படின்னா தட் இஸ் லூபஸ் ஆன்டிகோயாகுலன்ட். ஸோ DIC-ல வந்து கரெக்ட் ஆகாது. இது நெக்ஸ்ட் வந்து அப்நார்மல் கிளாட் சால்யூபிலிட்டி. அப்நார்மல் கிளாட் சால்யூபிலிட்டினா கிளாட் ஸ்டெபிலைசேஷன் பண்ணுறதுனால பிரச்சனை. அது வந்து ஃபேக்டர் 13 டெஃபிஷியன்சி. அண்ட் இன்ஹிபிட்டர்ஸ் ஆர் டிஃபெக்டிவ் கிராஸ் லிங்கிங்னால கிளாட் வந்து அப்நார்மல் கிளாட் சால்யூபிலிட்டி இருக்கு. அடுத்து ரேபிட் கிளாட் லைசிஸ் இஸ் டியூ டு டெஃபிஷியன்சி ஆஃப் ஆல்ஃபா 2 ஆன்டிபிளாஸ்மின் ஆர் பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் இன்ஹிபிட்டர் 1. ஸோ ட்ரீட்மெண்ட் வித் ஃபைப்ரோட்டிக் தெரப்பி. ஸோ திஸ் காசஸ் ரேபிட் கிளாட் லைசிஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து ஆல்ஃபா 2 ஆன்டிபிளாஸ்மினோட ரோல் என்ன அப்படின்னா, இப்போ பிளாஸ்மின் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற பிளாஸ்மின் வந்து அது கிளாட் லைஸ் பண்ணும். எக்ஸஸாக வந்து பிளாஸ்மின் இருந்துச்சுன்னா இந்த ஆல்ஃபா 2 ஆன்டிபிளாஸ்மின் வந்து இதோட பைண்ட் ஆகி ஃப்ரீ பிளாஸ்மினை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அதனால வந்து ரேபிட் கிளாட் லைஸ் நடக்காது. ஸோ இப்போ இதில் டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா எக்ஸஸ் ஆஃப் பிளாஸ்மின் இருக்கும், தட் வில் காசஸ் ரேபிட் கிளாட் லைசிஸ். அண்ட் சேம் திங் ஃபார் பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் இன்ஹிபிட்டர் 1, இதுக்கு சேம் தான். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஹலோ பர்னி. சார் சொல்லுங்க சார். குட் பிரசன்டேஷன் பா. தேங்க்யூ சார். அதாவது நம்ம பார்க்கறதுல மோர் தென் 50% ஐபி பேஷண்ட் எல்லாமே இதுல ஏதாச்சும் ஒரு டிஃபெக்டோட தான் வந்திருப்போம், அப்படித்தானே? அதாவது என்ன எண்டோத்திலியல் டிஸ்ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு வெரி இம்பார்ட்டன்டான ஒரு மெடிசன்ல ஒரு டாபிக். என்ன டயபெட்டிக் ஹைப்பர்டென்ஷன் எல்லாமே வந்ததுனாலதான் நம்மளுக்கு கிரானிக்கா வந்து அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் எம்ஐல இருந்து ஸ்ட்ரோக் எல்லாமே வருது. ஸோ இது வேற எல்லாமே எல்லா ஸ்டேஜுமே நம்ம வார்டுல பாக்குறதான். எக்ஸலன்ட் பிரசன்டேஷன், எல்லாமே கவர் பண்ணிட்டேன். வேற ஏதாச்சும் ஸ்ரீஹரி ஏதாச்சும் ஆட் பண்றியாப்பா? ஓகேப்பா. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா மத்தவங்களுக்கு? எல்லாமே இருக்கு, எல்லாமே நம்ம பார்த்ததே தான், அதுல ஒன்னும் புதுசு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வந்து நம்ம வைட்டலான டாபிக் ப்ளீடிங் அண்ட் த்ரோம்போசிஸ் வந்து இது எது நடந்தாலுமே லைஃப் த்ரெட்னிங் தானே. ஸோ எல்லாமே கவரிங், எக்ஸலண்ட் கவரேஜ் தான். ஒன்றும் இதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. எல்லாமே அவ்வளோ வரைக்கும் பார்க்கறது நம்ம எல்லா ஸ்டேஜ்லயுமே ஏதாச்சும் ஒரு வகையில நீங்க ஒரு வருஷத்துலயே பார்த்துருவீங்க இந்த கேசஸ் எல்லாமே. ஆல்மோஸ்ட் 99%. கேஸ் வர்றப்ப இது எல்லாமே எந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த அந்த சர்க்கட் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் இது. அதே மாதிரி த்ராம்போசிஸ்னா நம்ம லைசிஸ் பண்றோம். அது வந்து நம்ம நேரடியா பாக்குறது இல்லை, பட் நியூரோ இல்லை கார்டியாலஜில நிறைய பண்றோம்.
இது எந்த ஸ்டேஜ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். நம்ம கொஞ்சம் டயக்னோஸ் டிலே ஆச்சுன்னா அது பேஷண்ட்டுக்கு வந்து லைஃப் த்ரெட்னிங்கான காம்ப்ளிகேஷன் தான் போகும். ஓகே சார். ஓகேப்பா, வேற ஒன்றும் இல்லைன்னா போஸ்ட் பண்ணிக்குமா? யாரும் இல்லைன்னா ஓகே. ஓகே ஓகே. ராகவ் சொல்லுங்க. சாரி, இப்பதான் வந்தேன். சரி, கன்க்ளூஷன் பண்ணி விடுங்க. முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டான். நீங்க கம்ப்ளீஷன் பண்ணா முடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். பேசிக்கா வந்து சிம்பிளா ஒண்ணுதான் சொல்லணும்னு இருந்தேன். என் ஸ்கிரீன் தெரியுதா? சார் வருதாஜி? வருது. பேசிக்கா ஒரு ப்ளீடிங் டிசார்டர் அப்படின்னா சிஎம்சியோடது. இது நல்லா இருந்தது. இந்த ஸ்லைடு நான் அப்புறம் ஷேர் பண்றேன். எவாலுவேட் ப்ளீடிங். ஸோ இதுதான் ஸ்கிரீனிங் டெஸ்ட் ஃபார் ஹீமோஸ்டேசிஸ். ஓகே, இதுல வந்து கிளாட்டிங் டைம் இப்போதைக்கு நோ ரோல். ஸோ பிளேட்லெட் வந்து ப்ளீடிங் டைம், ப்ராத்ராமின் டைம் அண்ட் ஏபிடிடி. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ப்ளீடிங் டைம். அகைன் பிளேட்லெட் என்னென்ன டெஸ்ட் பண்ணலாம்? பிளேட்லெட், வான் வில்லிப்ரான் ஃபேக்டர் அண்ட் பிளேட்லெட் அக்ரிகேஷன், GP1B and 2B3A. ப்ராத்ராமின் டைம் வந்து எக்ஸ்ட்ரின்சிக் பார்த்து 5, 7, 10, 2 and fibrinogen. Okay, 1 is 2 and 1. So APTT intrinsic path, the most important disease. So we'll go step by step. Okay, so bleeding on the cause can be primary or defect secondary hemostatic plug. So how will you know this? First step is what is the site of the bleed? Surface of the bleed. If it is surface bleed, there are two types: surface bleed and deep bleed. So surface bleed it includes mucosal and cutaneous. Mucosal includes epistaxis, gum bleed, urinary tract and the GI tract. So cutaneous and the purpura petechiae. So these are all surface bleeds, and it indicates a primary hemostatic disorder, which includes defect in the von Willebrand, platelet or platelet adhesion, aggregation and secretion, which is 2B and 2B3A, 1B and 2B3A. Okay. So next is deep bleed. Deep bleed can be hematomas, pseudotumors, hemarthrosis or fixed flexion deformity. This includes a coagulation factor deficiency. Okay. So what are the other symptoms of this secondary hemostatic blood? Either congenital, mostly congenital history, delayed wound healing, umbilical stump bleeding or large hematomas. Large hematomas includes, don't forget, factor 13 deficiency and fibrinogen deficiency. Okay. So what is a mild bleeding? What is a severe bleeding? A mild bleeding is infrequent symptoms with a past history of surgery which was uneventful, no transfusion needed. Whereas a severe bleeding is one which was spontaneous bleed with no provocation and a repeated frequency. Okay. So if there is any history of blood transfusion to replace the blood loss, it is severe bleeding. So treatment history also can tell you what the deficit is. If the bleeding has been arrested with the blood, includes stable factors. If it includes FFP, then it includes coagulation. Cryoprecipitate includes specific factors like this, and platelet transfusion. So family history is very, very important, as an autosomal dominant being von Willebrand, recessive being all the others, and X-linked recessive being hemophilia A and B. Okay, which includes male maternal grandmother and so abnormal coagulation parameter, as I said, abnormal coagulation does not mean that he is bleeding, has not been a bleeder, or is likely to be a bleeder. Okay, so ஒரு டெஸ்ட் மட்டுமே வச்சு பேஷண்ட்டுக்கு இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது. So these are all the 7 points which you need to put in a patient. So is the patient a bleeder or a non-bleeder?
ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இட் இஸ் சிவியர் ப்ளீட் ஆர் அ மைல்ட் ப்ளீட். அடுத்து it is a hemostatic bleed or a secondary hemostatic disorder, which is a surface bleed or a deep bleed. Any family history, it is inherited or acquired. If inherited, what is the pattern of Not audible, Raghav. ஹலோ? ராகவ் இப்ப கேக்குது. ஜி க்ளோஸ் பண்ணிடலாம் ஜி. சார் இன்னும் வர முடியல. நீங்க பாத்துட்டீங்களா ஸ்லைடு ஃபுல்லாவே? வந்துருச்சு. அதை நான் அப்படியே ஷேர் பண்றேன், நம்ம பாத்துக்கலாம். தேங்க்யூ. ஓகே.